பிரபாஸுடைய சலார் ஒரு மிகப்பெரிய ஹைப் இந்த படத்துக்கு. மிகப்பெரிய பேன் இந்தியா மூவி. இதனுடைய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாகுபலியில நடிச்ச ஒரு நடிகர், கேஜிஎஃப் இயக்குனர். இவங்க 2 பேரும் சேர்றாங்க. அப்ப எவ்வளோ பெரிய பேன் இந்தியன் மூவியா இருக்கும். எவ்வளோ பெரிய பிக் ஸ்கேல் மூவியா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஹைப்பே இருந்துச்சு. 2 பேரும் சேர்றாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒரு மாஸ் மசாலாவா இருக்கும். ஆக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிற ஹைப் தான் வந்து எல்லா பக்கம் கிரியேட் ஆயிட்டே இருந்துச்சு. படத்துக்கு எந்த அளவுக்கு ஹைப் வச்சாங்களோ, அதே அளவுக்கு கிராண்ட் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூல பார்ப்போம். படத்தினுடைய ஒன்லைன் ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யத்துல வந்து மன்னர் ஆகணும் அப்படின்ட்டு நெறைய பேர் வந்து போட்டி போடுறாங்க. அதுக்கு நெறைய சூழ்ச்சிகள் இருக்கு. ஏற்கனவே இருக்கிற ஒரு மன்னர வந்து வீழ்த்திட்டு நான் ஒரு மன்னர் ஆகணும் அப்படின்னு நெறைய சூழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிருத்திவிராஜ் வந்து அதுல ஒன் ஆஃப் த துரைனா மினிஸ்டர் அப்படிங்கிற ரேஞ்சில வச்சிருக்காங்க. அவரு வந்து மன்னர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பிரபாஸுடைய உதவி வந்து நாடுறாரு. பிரபாஸும் வந்து அவருடைய பிரச்சனை எல்லாமே தீர்த்து வைக்கிறாரா இல்லையா? இவரு மன்னர் ஆகுறாரா இல்லையா? அப்படிங்கிறது தான் ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இதுல இன்னொரு ட்விஸ்ட்டும் வச்சு பிரபாஸ் என்ன கேரக்டர்ல வராரு அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டும் வைக்கிறாங்க. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒன்லைன் சுவாரஸ்யமான கதை அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே நிறைய படங்கள்ல இது பார்த்திருந்தாலுமே இந்த கதை வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஆனா சலார் பொறுத்த வரைக்கும் இந்த கதை வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறது தான் உண்மை. சலார் 2 மணி நேரம் 48 நிமிஷம் இந்த படம் வந்து ஓடுது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் படம் அப்படின்னு தான் சொல்லணும். 3 மணி நேரத்துல அவங்க நினைச்ச எல்லாமே குடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. மீதி வந்து பார்ட் 2ல பாருங்க அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வச்சு விட்டாங்க. படத்தினுடைய மிகப்பெரிய பலம் யாரு அப்படின்னு பார்த்தா பிரபாஸ் அண்ட் பிருத்திவிராஜ். இவங்கள தவிர்த்து ஜெகவதி பாபு நடிச்சிருக்காரு. ஸ்ரீயா ரெட்டி நடிச்சிருக்காங்க. தமிழ்ல மயம் கோபி இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம் இருந்தாலும், அவங்கவங்க கேரக்டருக்கான ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே வராங்க. ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ல வராங்க, போறாங்க. பாபி சிம்மா வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுலயும் ஒரு சின்ன கேரக்டர் வந்துட்டு போற மாதிரி தான் ஒரு கேரக்டர். ஹீரோயின் வந்து வழக்கமான தமிழ் சினிமா ஹீரோயின் தான். எதுக்கு வராங்க அப்படின்னே தெரியாது. வருவாங்க அப்படியே போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான். இந்த ஃபிளாஷ்பேக் கேட்கறதுக்காகவே தமிழ் சினிமால ஒரு ஹீரோயின் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஹீரோயின் தான் சலார் படத்துல. சலார் படம் ஏன் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சலார் அப்படின்னு சொன்னாலே முதல்ல மைண்டுக்கு வர்றது கேஜிஎஃப் மாதிரி வந்துருமா? கேஜிஎஃப் விட நல்லா இருக்கா? கேஜிஎஃப் மிஞ்சிருமா? அப்படிங்கிற கேள்விகள் தான் ஃபுல்லா வச்சுக்கிட்டே இருக்காங்க. கேஜிஎஃப் விட நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. கேஜிஎஃப் பொறுத்த வரைக்கும் எந்த லாஜிக்குமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு நார்மல் ஸ்டோரி தான். அம்மா பையனுக்கு இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப். அதுக்காக அவன் எவ்வளோ தூரம் போறான் அப்படிங்கிற கதை தான். அதில் அவங்க கொடுத்த பில்டப்க்கான சீன்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. இதில் வந்து பில்டப் மட்டும்தான் இருக்கு. அதுக்கான ஒரு சீனே இல்லை. ஒரு எலிவேஷன் சீன்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவன் யார் தெரியுமா? அவன் வந்தா என்ன பண்ணுவான் தெரியுமா? இப்படிங்கிற மாதிரி டயலாக்ஸ் இப்படிங்கிற மாதிரி சீன்ஸ் நிறையாவே இருக்கு. ஆனால் அதுக்கேற்ற எலிவேஷன் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒண்ணுமே இல்ல. எப்ப பண்ணுவீங்க அப்படின்னு வெயிட் பண்ற மாதிரி தான் நமக்கு அந்த சீனே இருக்கு. பிரபாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வயலன்ஸ் மேனா காட்டுறாங்க. அதுக்கான எலிவேஷன் சீன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓகே. அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஒண்ணுமே பண்ண மாட்றாரு. அதுதான் ஒரு பெரிய மைனஸாவும் இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமே வந்து ஆக்ஷன் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்து உள்ள போனோம். ஆக்ஷன் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவர் டோஸாவே இருந்துச்சு. ஆனா சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிங்கிறது தான் நிஜம். பிரபாஸ் வந்து நம்ம WWE வீரர் கிரேட் காலி மாதிரி வந்து நின்றுறாரு. வர எல்லாத்தையுமே வந்து 2 கத்திய வச்சு லெஃப்ட்ல ஒண்ணு, ரைட்ல ஒண்ணு வீசிட்டு அவர் பாட்டுக்கு நின்னுக்கிறாரே தவிர, எந்த விதமான ஆக்ஷனுக்கு ஒரு மெனக்கெடலே இல்ல. ஒரு ஜம்ப் பண்ணி அடிக்கிறது, இந்த கால் தூக்கி அடிக்கிறது. நம்ம ஊர்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட லெக் வச்சு நெறைய ஃபைட் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த படத்துல பிரபாஸ் அவர்கள் வந்து நின்னுக்கிட்டே 2 வாள வச்சு லெஃப்ட்ல ஒண்ணு, ரைட்ல ஒண்ணு. இத தவிர வேற எதுவுமே பண்ணல. சரி இந்த ஃபைட்ல பண்ண மாட்டாரு, நெக்ஸ்ட் ஃபைட்ல பண்ணுவாரு அப்படின்னு நெனைக்கும்போது, படம் ஃபுல்லா வர 4 ஃபைட்லயும் 2 கத்திய வச்சு எல்லாத்தையும் வெட்டி வீசிட்டு இருக்காரு. இத தவிர எந்த ஒரு ஆக்ஷனுமே கிடையாது. ஓகே. பிருத்திவிராஜ வந்து ஒரு மிகப்பெரிய கேரக்டர்ல வரப்போறாரு. ஒரு ஸ்கோப் இருக்கு. பிரபாஸ விட பிருத்திவிராஜ் நல்லா நடிப்பாரு. இதெல்லாம் எதிர்பார்க்கும்போது, பிருத்திவிராஜ போட்டு படம் ஃபுல்லா டம்மி பண்ணி வச்சிருக்காங்க. அவர் ஒரு மன்னர் கேரக்டர், மன்னர் ஆக போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ஒரு தோரணையே இல்லாம படம் முழுக்க எங்க கேரக்டர் ரொம்ப புட் டவுன் பண்ணியிருக்காங்க. பிரபாஸை உயர்த்தி காட்டணும் அப்படிங்கறதுக்காக. ஒரே ஒரு ஃபைட் சீன் மட்டும் வருது. அதெல்லாம் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கேஜிஎஃப் உடைய பலமே வந்து அதனுடைய மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். அம்மா சாங் ஒண்ணு வரும். தந்தன நானே தானன நானே அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். அது வந்து இன்னி வரைக்குமே மிகப்பெரிய ஹிட்டு. தமிழ்லயும் சரி, நெறைய பேர் வந்து ரிங்டோன் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த படத்துல மியூசிக் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. சீன் ஒரு பக்கம் எலிவேட் ஆகிட்டு இருக்கு. மியூசிக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ 100% மியூசிக் போடணும் அப்படின்னா 50% தான் போட்டிருக்காங்க.
மீதி 50% எங்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஹை சீன் வருது, 50% மியூசிக் வருது, அதோட கட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அந்த சீனும் கம்ப்ளீட் ஆகலை, ஃபர்ஸ்ட் ஹாஃபும் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மீன்ஸ் இந்த படத்தினுடைய பார்ட் 1 வந்து கம்ப்ளீட்டே ஆகலை. இன்னொரு பெரிய நெகட்டிவான விஷயம் நான் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்லோ மோஷன் சீன்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே கட் பண்ணியிருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வரக்கூடிய பார்ட் 2 இதில் சேர்த்து நம்ம எடுத்திருக்கலாமோ, நம்மளே பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கு வந்துருச்சு. இத்தனை ஸ்லோ மோஷன் வச்சு நடந்தா ஸ்லோ மோஷன், நின்னா ஸ்லோ மோஷன், ஜீப்லேருந்து இறங்குனா ஸ்லோ மோஷன் அப்படிங்கும்போது எப்படி ஆயிடுச்சுன்னா, படம் ஃபுல்லாக ஸ்லோ மோஷன்லேயே தான் போகுது. இந்த டிக்டாக் ரீல்ஸில் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டெப் நடந்து வராங்க, அப்புறம் ஸ்லோ மோஷன் வரும். அதே மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லாமே இருந்துச்சு. குடுத்த பில்டப் அளவுக்கு ஒர்த்தியான சீன்ஸ் ஒன்றுமே கிடையாது. பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்கிங் வந்து அவருடைய போன படத்தை விட இந்த படத்துக்கான மேக்கிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படம் வந்து நம்ம டப்பிங் பண்ணி பார்ப்போம். அந்த அளவுக்கான சீன்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மேக்கிங்கில் வந்து எங்கேயுமே அவங்க குறைஞ்சு போகலை. விஎஃப்எக்ஸ் வேலைகள் வந்து நிறையவே பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் வந்து லைட்டாக தெரிஞ்சாலும் மற்ற எல்லா இடங்களையுமே வந்து விஎஃப்எக்ஸ் மாதிரியே தெரியல. பிரபாஸுடைய உடம்பு வந்து ஒரிஜினலாக விஎஃப்எக்ஸா அப்படின்னு தெரியாத அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் ஃபுல்லாக வர விஎஃப்எக்ஸ், அதனுடைய டார்க் டோன், அதனுடைய மேக்கிங் எல்லாமே வந்து படத்தில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஆனால் பிரசாந்த் நீலுடைய பெஸ்ட் இதுதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. கேஜிஎஃப் 1, கேஜிஎஃப் 2லேயே வந்து அவருடைய பெஸ்ட்டு கொடுத்துட்டாரு. இது வந்து அதோட கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஜிஎஃப்பை மிஞ்சிருச்சா, கேஜிஎஃப் அளவுக்கு வந்துருச்சா அப்படிங்கிற கேள்வி தான் வரும். அது வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணலை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதனுடைய பார்ட் 2 வந்து வரப்போகுதுன்னு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் பார்ட் 1 மென்ஷன் பண்ணி தான் போட்டிருந்தாங்க. அப்படிங்கும்போது இதுக்கான கிளைமேக்ஸ் வந்து பாகுபலி அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ், கட்டப்பா ஏன் பாகுபலியை குத்துனாரு அப்படின்னு வச்ச ட்விஸ்ட் வந்து அந்த அளவுக்கான ட்விஸ்டிங் எதுவுமே இல்லை. செகண்ட் பார்ட் ஏன் பார்க்கணும், இந்த பிரபாஸ் ஃபேன்ஸ் வேணால் பார்க்கலாம், ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கான ரீசன்ஸ் எதுவுமே கிடையாது. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப மொட்டையாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு எஸ்பிளக்ஸ் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு வந்து நம்ம 2 கொடுக்குறோம். தொடர்ந்து ரிவ்யூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து எங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.